மிஸ்டர் லேடிஸ் வியூவர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம வெரிகோஸ் வெயின் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஆர்ட்ரீஸ் அப்படிங்கிறது சுத்த ரத்தத்தையும், வெயினுங்கிறது நமக்கு அசுத்த ரத்தத்தையும் கொண்டு வரும். அதுல கால் எல்லா உடம்புல இருந்து எல்லா பாகங்கள்ல இருந்தும் அந்த அசுத்த ரத்தம் இருதயத்துக்கு போறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா அந்த கால் இருக்குல்ல, கால்ல இருந்து மட்டும் மேல இருதயத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? புவியீர்ப்பு விசைக்கு எதிரா அதை பம்ப் பண்ணி மேல கொண்டு வரும். சோ இதுக்கு நம்ம கால்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் போட்டா மோட்டர் மாதிரி ஒன்றும் தண்ணி வர மாதிரி வர முடியாது. இது கஷ்டப்பட்டு புவியீர்ப்பு விசைக்கு எதிரா கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும். இதுக்கு நம்மளுக்கு வெயின்ஸ்குள்ளார ஒரு வால்வ் இருக்கு. அந்த வால்வ் பார்த்தோம்னா ஒன் வே வால்வ், ஒரு சைடா இப்படி திறந்து ரத்தத்தை மேல அனுப்பும், திரும்ப க்ளோஸ் ஆயிக்கும். இந்த ஒன் வே வால்வ் எப்பெல்லாம் வீக் ஆகிக்குதோ அந்த மாதிரி டைம்ல அந்த ரத்தம் திரும்ப ரிவர்ஸ்ல தேங்கி நின்று அந்த ரத்த குழாய் ஸ்வெல் ஆகி சுருண்டுக்கிறது தான் நம்ம வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த கால் வீக்கமா இருக்கிறத பார்க்கலாம். அந்த நரம்பு நல்லா சுருண்டு புடைச்சி கால்லாம் நிறைய பேருக்கு நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம இது யாருக்கு அதிகமா வரும்னா, லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, பிரெக்னன்சி போது வரும், மெனோபாசல் டைம்ல வரும், ஹை ஹீல்ஸ் வியர் பண்றவங்களுக்கு அதிகமா வரும். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க டீச்சர்ஸ், போலீஸ், அது மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, ஐடியில வேலை பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா வலி இருக்கும். அந்த வலி பார்த்தோம்னா எரிச்சல் வலியா இருக்கும். ரொம்ப காலெல்லாம் எரியுது டாக்டர் அப்படின்னுவாங்க, கால் வலிக்குது டாக்டர்னுவாங்க, நரம்பு சுருண்டுகிட்டு அந்த காலே வீக்கமா இருக்கும். இது அசுத்த ரத்தத்தை தேங்கியே அந்த இடத்துல இருக்கிறதுனால ஸ்டாட்டிஸ் டெர்மடைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் டெவலப் ஆகும். அப்படின்னா என்னன்னா, சுத்தமான ரத்தம் இல்லாம அசுத்த ரத்தத்துல என்ன இருக்கும்னா எல்லா கழிவுகளும் இருக்கும். யூரியா, கிரியாட்டினின் அந்த மாதிரி கழிவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஸ்கின்ல என்ன ஆகும்னா ஒரு அரிப்பை, ஒரு ரெட்னஸை, ஒரு இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். ஸோ அதை சொரிஞ்சு சொரிஞ்சு என்ன ஆகும், நாளடைவுல அந்த வெரிகோஸ் அல்சர் ஒன்று டெவலப் ஆகும். அதாவது ஆறாத புண்ணு. ஏன்னா அதுக்கு சுத்தமான ரத்தம் கிடைக்கல. ஸோ சுத்தமான ரத்தம் கிடைக்கும் போதுதான் எந்த ஊண்டும் சீக்கிரம் ஹீல் ஆகும். அதனாலதான் இந்த வெரிகோஸ் அல்சர் அப்படிங்கிறது பார்த்தா வருஷ கணக்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லைங்க, த்ராம்போபிளிஃபரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் டெவலப் ஆகும். த்ராம்போபிளிஃபரைட்டிஸ் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, அதுல ரத்தம் உறைதல், ரத்த கட்டிகள் ஏற்படும். இது ரொம்ப அட்வான்ஸ்டா போகும்போது காம்ப்ளிகேஷன் ஏற்படும் போதுதான் இதை டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். வெயினுக்குள்ளார பெரிய ரத்த கட்டிகள் உருவாகி அது மேல டிராவல் ஆகி போயிட்டு பல்மனரி எம்போலிசம் சொல்லக்கூடிய நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய ரத்த குழாயில அடைப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த வெரிகோஸ் அல்சரை, வெரிகோஸ் வெயின் வரத நம்ம அலட்சியம் காட்டாம அதுக்கு சரியான மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு அப்படின்னா இதுக்கு நமக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம செய்யணும். அது எதுக்குன்னா, நம்மளோட சோலியஸ் மசில்னு சொல்லக்கூடிய கெண்ட சதை இதுதான் என்ன பண்ணும்னா நம்மள அந்த பிளட் வால்வ்ஸ் இருக்குல்ல அது மேல பம்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சோலியஸ் மசில கெண்ட சதைன்னு சொல்லுவோம். இதை செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது இருதயம் சொல்லுவாங்க. எப்படி ஹார்ட் பம்ப் பண்ணி ரத்தத்தை அனுப்புதோ அதே மாதிரி இந்த சோலியஸ் மசில் தான் நம்ம கால்ல இருந்து அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி மேல அனுப்பி அது மூலமா அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவுது. ஸோ அந்த சோலியஸ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி நம்ம சில எக்ஸசைஸ் பண்ணணும். அது எப்படின்னா, நம்ம நல்ல பிளாட்டான சர்ஃபேஸ்ல படுத்துக்கிட்டு நம்ம கால்களை என்ன பண்ணணும்னா இப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி, படுத்துக்கிட்டே சைக்கிள் ஓட்டுற மாதிரி செய்யறது. ஸோ இது மாதிரி செய்யும் போது அது மாதிரி நின்றுகிட்டு காலை இப்படி தூக்கி தூக்கி கீழே வைக்கிறது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யும் போது சோலியஸ் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகி நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை சீரா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வேற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல பச்சை காய்கறிகள், கீரைகள், அது மாதிரி நல்ல ஃபைபர் உள்ள உணவுகள், நிறைய தண்ணி குடிக்கணும். அது மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும்னா செவுத்த ஒட்டி போய் படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு நம்ம காலை 90 டிகிரி ஆங்கிள் ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு முன்னாடியே இதை ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ன்ற பிரச்சனையே வராது. அது மாதிரி நைட்டு படுக்கும்போது ஒரு 3 பில்லோ அளவுக்கு முதல்ல தூக்கம் வர வரைக்கும் 3 பில்லோ வச்சுக்கோங்க. அது மேல காலை இப்படி செங்குத்தா வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுனா இந்த அசுத்த ரத்த குழாய் வேகமா பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு வேலை பழுவை நம்ம குறைச்சு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அசுத்த ரத்த குழாய் நல்லா செயல்பட்டு இந்த வெரிகோஸ் வெயின் மறைஞ்சு போறத பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ஹோமியோபதியில அந்த வெரிகோஸ் அல்சர் டாக்டர் வருஷ கணக்கா இருக்கு, எனக்கு 5 வருஷமா இருக்கு, 10 வருஷமா இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ இந்த வெரிகோஸ் வெயினை அழகா நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறோன்றத முதல்ல வந்தோன்னே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம்.
மருந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் மந்த் மருந்து கொடுத்து முடிச்சோன்னா ஒரு போட்டோ எடுப்போம். அந்த பேஷண்ட்டே கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அந்த வெயின்ஸ் அழகா புடைச்சிக்கிட்டு சுருண்டு சுருண்டு பச்சை பச்சையா இருந்ததெல்லாம் பார்த்தா அப்படியே மறைகிறத, அப்படியே கிராஜுவலா மறைகிறத அவங்க நோட்டீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வெரிகோஸ் அல்சர் 10 வருஷமா இருக்கு டாக்டர், 5 வருஷமா இருக்கு, ஆறவே இல்லை, நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஹோமியோபதியில அதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு. லாக்கசிஸ்னு ஒரு வண்டர்ஃபுல் மெடிசன் இருக்கு. ஸோ அவங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகளை தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அந்த வெரிகோஸ் அல்சர் 10 வருஷமா 5 வருஷமா ஆறாம இருந்த புண்ணு ஒரே மாசத்துல ஆறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி அற்புதமான மருந்துகள், இந்த வெயின்ல இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாம் நார்மல் பண்ணி அந்த பம்பிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது இந்த வெரிகோஸ் வெயின் ஈஸியா குணமாகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.